பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்தில் இருந்து நாம் தொடர்ந்து தேவனுடைய செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். The Gospel according to Saint Mark chapter 13 verse 37. வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். And what I say to you, I say to all, watch. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் குறிவைகளை குறித்து பல ஊமைகளினாலே பேசி திருஷ்டாந்தங்களினாலே அவர்களை தெளிவுபடுத்தி தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஆகவே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பல ஊமைகளை அவர் சொல்லிக் கொடுத்தார். அதில் ஒரு ஊமையை நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு சொன்ன காரியம் என்ன? ஒரு மனிதன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலைகளை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கட்டளையிடுவான். அப்படியாக ஒரு எஜமான் சென்றிருக்கும் பொழுது அந்த எஜமான் திரும்பி வருகிற நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதபடினாலே விழித்திருங்கள். அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக காணாதபடிக்கு விழித்திருங்கள். Lest he finds the master of the house comes home and finds you asleep, be awake and watch. That is what the Lord Jesus is teaching us. இதை குறித்து நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை குறித்து சொல்லி கற்றுக் கொடுத்த பின்பு அவர் சீஷர்களை பார்த்து விசேஷமாக சொல்லுகிறது என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். It is not only for the disciples. அது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான். நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதாக. நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சரீரத்துக்கு நமக்கு நித்திரை தேவையாக இருக்கிறது. தேவாதி தேவன் தாமே இரவையும் பகலையும் உண்டாக்கி இரவிலே நித்திரையாக இருப்பதற்காக சரீரத்துக்கு கத்த கிருபை இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆவியிலே நம்ம எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் விழித்திருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக இயேசு கற்றுக் கொடுத்தார். அந்த நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். ரோமர்கள் நிருபத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் எழுதுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதாக கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் பார்க்கிறோம், நம்ம எல்லாம் விழித்துக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம அறியாமல் தூங்கி விடுகிறோம். கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்குறவங்கலாம் உண்டு. அப்படிலாம் இருக்கும்போது கர்த்தர் தான் கிருபையினால முழிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. காரில் ஓடும்போது எல்லாம் தூங்கியிருக்கிறீங்க, நான் தூங்கியிருக்கிறேன், கர்த்தர் தான் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தில் விழித்துக்க தான் விரும்புகிறோம். யாரும் சொல்லுவாங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கை நித்திரையாக இருக்க விரும்புகிறேன்ப்பா, நான் தூங்கிட்டு ஏதோ போகிற போகல போகிறேன். நம்ம யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கன நித்திரையின் ஆவியை கொண்டு வந்து நம்ம நித்திரையாக இருக்கும்படியாக அவன் செய்கிறான். தேவனை மறக்கும்படியாக அவன் செய்கிறான். நம்ம கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கும்படியாக செய்கிறான். அப்படி செய்கிற நாளிலே நாம் விழித்திருப்பதற்கான ஒரு அழைப்பை அனுப்புகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் தான் நம்மை விழித்திருக்க செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசி, நீ நித்திரையாயிருக்கிறாய் மகனே, நீ விழித்திரு என்று சொல்லுகிறவர். ஆகவே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்துவினை பிரகாசிப்பிப்பார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திரையா இருப்போம் என்று சொன்னால் விழித்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதை குறித்து நம்ம கடந்த 2 வாரங்களாக 3 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவதாக யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்தோம். அவன் இரவில் படுத்து நித்திரையாக இருக்கும் பொழுது தேவாதி தேவனும் ஒரு தரிசனத்திலே சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய ஒரு மனநிலை இல்லாமல் இருந்தது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் என்னோடய வாழ்க்கை பெருசாகணும், எனக்கு நான் ஒரு கல்யாணம் பண்ணணும், நான் போய் எங்கள் மாமா வீட்டில் போய் ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி திரும்பி வரணும், நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். அதுக்கு தான் அவன் போய் கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருந்தார், நீ போயும் அவன் அம்மாவுடைய சகோதரர் லாபான் வீட்டில் இருந்து ஒரு மாப்பிள்ளை உனக்கு ஒரு பெண்ணை தெரிந்துகொள் என்று சொல்லி தான் அனுப்புகிறார். அதுக்கு தான் போகிறான். ஆகவே அவன் போகும்போது உலகத்தின் பிரயாசங்கள் அதுதான் அவனுடைய மனதில் இருந்தது. ஆவிக்குரிய காரியங்கள் மனதில் இல்லை. ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருந்தார். யாக்கோபே, நீ எனக்கு தேவை என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். யாக்கோபே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அவன் எழும்பி பயங்கரமாக இருக்கிற இந்த இடம் என்று சொல்லி அந்த இடத்தை பெத்தேல் என்று சொல்லி அவன் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் எதற்காக குறுக்கிட்டார்? யாக்கோபே, நீ வாழ்க்கையில பெரியவனாக வேண்டும் என்று விரும்புகிறாய், ஆனால் உன்னை ஏமாற்றுகிற மக்கள் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை சந்திக்கிற நாட்கள் வரப்போகிறது. நான் உனக்கு தேவை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நான் உனக்கு தேவை. அது மாத்திரமல்ல, நீ மனம் திரும்ப வேண்டும். எத்தனா இருக்கிற நீ மாறி இஸ்ரவேலாக மாற வேண்டும். அப்படித்தான் மாறினால்தான் உன் மூலமாக நான் ஒரு பெரிய ஒரு ரட்சகரை எழுப்ப முடியும். ஆகவே உன்னுடைய அழைப்புக்கு நீ திரும்பு, உன்னுடைய அழைப்புக்கு நீ திரும்பி வா என்று கர்த்தர் எச்சரித்து அவனோடு கூட பேசினார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க.
நான் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன் மகனே, உனக்காக ஒரு பெரிய ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கிறேன். நீ அதை மறந்துட்டு இந்த உலகம்தான் உனக்கு வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நீ மனம் திரும்பு, என்னோடு கூட வா என்று கர்த்தர் பேசினார். தட் வாஸ் அ வேக்கப் கால் ஃபார் ஜேக்கப். அவன் எழுந்தான், அந்த இடம் வானத்தின் வாசலாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறதே என்று சொல்லி பெத்தேல் என்று அழைத்து கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். நாளடைவில் கர்த்தரோடு மனம் திரும்பி நான் தான் யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டான். தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினான். அதன் பின்பு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவன் மூலமாக 12 கோத்திரங்களை எழுப்பி யூதா கோத்திரத்தின் மூலமாக நம்முடைய ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் கொண்டு வந்தார். டுடே that same calling is available to every one of us. நம்ம ஒருவேளை நம்ம நினைத்துக்கலாம், நம்ம ஏதோ உலகத்தில் ஏதோ அச்சீவ் பண்ணக்க வந்திருக்கிறோம், அமெரிக்க தேசத்திலிருந்து பெரிய வேலைக்கு வந்திருக்கிறோம், ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகணும், ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு 3 கார் வாங்கணும், அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். நான் கர்த்தர் அதை விட ஒரு மேன்மையான நோக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறார். தட் வாஸ் த வேக்கப் கால் ஃபார் ஜேக்கப். ரெண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். அதுதான் யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் பாருங்கள், அவன் கனநித்திரையாக இருந்தான். அவன் போய் படுக்கையில் படகுல அடித்தட்டில் போய் படுத்துக்கொண்டான். ஏன்? ஜெபிக்க எல்லாரும் அழைக்கும் பொழுது அவன் ஜெபிக்காமல் படுத்து கொண்டிருந்தான். அவன் வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரமாய் விலகிறவனாக. He was backslided prophet. He was walking away from God. He was walking away from the call that was placed upon him. கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேற்றாதபடிக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவன் வேறுபுறமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் படுக்கையிலே அந்த படக்கின் அடித்தட்டில் படுத்து நித்திரையாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கென்று ஒரு கிருபையாய் விழித்தெழு யோனாவே என்று பேச ஆரம்பித்தார். There was a wake-up call that came to Jonah at the time of middle of backsliding in his life. அவன் நினைத்து கொண்டான், என்னை யாரும் தொடர்ந்து வர முடியாது என்று யோசித்து கொண்டான். அவனுக்கு எல்லாம் சங்கீத புஸ்தகங்கள் நன்றாக தெரியும். அதை குறித்து யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் அவனை அதை கோட் பண்ணி அவன் சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, அந்த சங்கீத புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வசனத்தை அவன் முழுமையாக விசுவாசிக்கவில்லை, முழுமையாக நம்பவில்லை. நான் எங்கே போவேன் என்னுடைய பார்வைக்கு மறைவாக, நான் இதோ பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் உடைய கரமனை நடத்தும், பூமியின் கடையாந்தங்களை சென்று நான் தங்கினாலும் அங்கேயும் உடைய கரமனை கண்டுபிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. But he forgot. He was running away without being realizing that there was a God who was following him. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சமயத்தில் அப்படித்தான். கர்த்தர் அழைத்த அழைப்பை விட்டு மறந்துட்டு அதுக்கு எதிர் திசையிலே போய் கொண்டிருக்கிறோம். யோனாவின் வாழ்க்கையை பார்க்கும்போது பாருங்கள், தர்ஷிஸுக்கு போ, நினிவேக்கு போன்னு கர்த்தர் சொன்னார். நினிவே இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் இருந்த இடம் காத் ஹெப்பேர் என்கிற ஒரு இடம். அதுதான் இஸ்ரேல் தேசத்தின் வடபுறத்திலே உள்ள கலிலேயாவில் இருந்த ஒரு ஊர் தான் காத் ஹெப்பேர். அந்த காத் ஹெப்பேரில் இருந்து கர்த்தர் சொன்னால், இதற்கு வடபுறமாக இருக்கிற நீ நினிவேயில் போய் என்னோட வார்த்தையை நீ பிரசங்கி என்றவர் சொன்னார். அவன் சொன்னான், இல்லை நான் இடத்துக்கு நான் எங்கே போகிறேன், ஆப்போசிட்டில் போகிறேன் என்று சொல்லி அதுக்கு நேர் எதிர்முறையாக போகிறான். பாருங்கள், அவன் போக வேண்டிய இடம் அவன் பூமியில் அந்த லேண்ட் ட்ராவல் தான் பண்ண வேண்டியது, சாலை வழியாக போக வேண்டிய பிரயாணம். ஆனால் அதை விட்டு அதுக்கு நேர் எதிர் திசையில் யோப்பா பட்டணத்துக்கு சென்று ஒரு கப்பலில் ஏறி அந்த முழு மத்திய தரை கடலையே கடந்து அதுக்கு அடுத்த பொருள் செல்லும்படியாக முடிவு செய்தான். ஸ்பெயின் தேசத்தில் இருந்தது தான் தர்ஷீஸ் என்கிற இடம். நான் அங்கே போகிறேன்னு சொல்லி ஓடும்படியாக அவன் போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் குறுக்கிட்டார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அனுப்பும்படியாக பேசினார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை கர்த்தர் விரும்புகிற திசையை விட்டு கர்த்தர் கொடுத்த பணியை நம்ம செய்யாமல் வேறுபுறமாய் போய் கொண்டிருப்போமானால் நமக்கென்று கர்த்தர் ஒரு விழித்தெழும்படியான ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இந்த யோனாவின் சரித்திரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் தியானிக்கும் பொழுது எப்படி அவன் அந்த படகுல இருந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் அழைப்பை கொடுத்தார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். எல்லாம் வந்து கேட்குறாங்க, நீ ஜெபி என்று சொல்கிறாங்க. எல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. கப்பலின் மாலுமிகள் வந்து யோனாவை எழுப்புறாங்க, நீ தூங்குகிறது என்ன, எழுந்திரு, உன்னுடைய தேவனை நோக்கி வேண்டிக்கொள். அவர்களுக்கு யெகோவா தேவனை குறித்து தெரியாது, கேள்விப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் யெகோவா தேவனை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. ஆனால் அவங்க சொல்லுறாங்க, அவனை பார்த்து நீ ஜெபி, ஒருவேளை உன் தேவன் இறங்குவார் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் அவன் ஜெபித்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. அதன் பின்பு அவனை பார்த்து கேட்கிறாங்க, நீ ஓடி போகிறாயே, இந்த யெகோவா தேவனை விட்டா ஓடி போகிறாய், அந்த தேவனை குறித்து எங்களுக்கு தெரியுமே, அவர் எகிப்திலே பெரிய அற்புதங்களை செய்த தேவன் அல்லவா, அந்த தேவன் ஒரு எரிகோ கோட்டையை தகர்த்து போட்ட தேவன் அல்லவா, நாங்கள் அவரை அறிந்திருக்கணும், அவரை விட்டா ஓடி போகிறாய் என்று பயந்தார்கள். அவன் தங்களுக்கு தான் குறித்து சொன்ன உடனே பாருங்க, தேவனை அறியாதவங்களாம் பயப்படுறாங்க தேவனுக்கு. ஆனால் சபையில் இருக்கிற நம்ம தான் பயப்பட மாட்டேன்றோம். யோனா தீர்க்கதரிசியாக அவனுக்கு தான் பயம் இல்லை, அவன் கண்டுக்கவே இல்லை, ஏதாவது சாதாரணமாக நடக்குது அவ்வளோதானே என்று சொல்லி வாரம் வாரம் வந்து தேவனுடைய சூழலை காணப்பட்டு இந்த உள்ளத்தில் தேவனுடைய வல்லமையை குறித்து ஒரு உணர்வு இல்லாமல் நம்ம மாறிட்டோம். ஏன்னா அவரோட கிருபை பெரிதாக இருக்குது பார்த்தீங்களா, நான் நாளைக்கு போய் மன்னிப்பு கேட்டுடலாம் என்று நம்ம நினைத்துக் கொள்ளுவோம், தேற்றிக் கொள்ளுகிறோம்.
எப்படி தான் பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, ஆமாம் அது இருக்குது, நான் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ண போகிறேன், கர்த்தாவே மன்னியும், கர்த்தர் மன்னிச்சுடுவார் என்று நம்ம சொல்லிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். யோனா தன்னை ஏமாற்றி கொண்டு இருந்தான். He refused to pray. He did not realize that this hand of God was going to be after him. There was a call that was asked him, Jonah, what must we do for you? அப்போ அவன் சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன், நான் மனம் திரும்புகிறேன், அப்போ கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அனுப்புவார். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் நிமித்தமாக இந்த ஆபத்து உங்களுக்கு நேரிட்டது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அவனே சொல்லுகிறான். அப்போ பாருங்கள், அவ்வளவு தெரிந்திருந்தும் கூட ஒரு ஜெபிப்பதற்கு மனமில்லை. சொல்ல என்ன தூக்கி போட்டுருங்க, கடல் உங்களுக்கு அமைதலாக இருக்கும் என்று சொல்லி அப்படியாக அவனை எடுத்து தண்ணீரில் போட்டாங்க. கர்த்தர் அவனை விழுங்குவதற்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். உடனடியாக கடல் அமைதலாயிற்று. அவங்கெல்லாம் பயந்து தேவனை ஆராதிக்கிறாங்க, யெகோவா தேவனை பணிந்து கொள்கிறாங்க. எல்லாரும் பொருத்தனை செய்து கொண்டாங்க. நாங்கள் திரும்பி வந்து உமக்கு ஆராதனை செய்வோம் என்று கர்த்தர் தொழுது கொண்டாங்க. இன்றைக்கு தேவன் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் மனம் திரும்பலை புறஜாதிகளுக்கு அனுப்புவார். அதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யோனா தான் வந்து அவன் ஜெபித்து இருக்க வேண்டும். யோனா தான் அவளுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கணும். யோனா தான் அவளுக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்க வேண்டும். But he failed. That did not stop the mission of God. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோமே, அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு கர்த்தர் அனுப்ப தெரியும். Whether we do it or not, God will do it. அவங்கெல்லாம் பார்த்து மனம் திரும்பிட்டாங்க. இயேசு சொன்னது என்ன சொன்ன, பிந்தினவர்கள் அநேகர் முந்தினோராக இருப்பார்கள், முந்தினோர் பிந்தினோராக இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் அவருக்கு தேவையில்லை. நீங்களும் நானும் இருந்தால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். God is not waiting for us. If not this donkey, he will choose another donkey. அப்படிதான் கர்த்தர் நடந்து செல்லுவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வசனத்தை தந்தாதை பிரசித்தப்படுத்துள்ள கூட்டம் மிகுதி. கர்த்தர் அதற்காக மக்களை எழுப்பி விடுவார். இந்த யோனா தான் கர்த்தரை விட்டு ஓடிட்டான். ஜனங்கள்லாம் மனம் திரும்பிட்டாங்க கர்த்தர் செய்த கிரியையினாலே. இப்போ யோனாவுக்கு என்ன ஆயிற்று என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் மீனுக்கு அடியிலே உள்ளே சென்று 3 நாள் இரவும் பகலுமாக மீனின் வயிற்றிலே இருந்தான் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. யோனாவின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது முதல் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான். இதுவரைக்கும் ஜெபிக்கல, இதுவரைக்கும் ஜெபத்துக்கு வந்த ஆயத்தங்கள் எல்லா வாய்ப்புகளையும் தட்டிட்டான். இப்போ கடைசியாக 3 நாள் கழித்த பின்பு தான் அவனுக்கு சுய நினைவு வருகிறது, அவன் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறான். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலே இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, முதல் முறையாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறான். இவ்வளவு நாள் ஜெபிக்கல, முதல் முறையாக ஜெபிக்கிறான். For the first time he start to pray. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எல்லாம் ஜெபிங்க சொன்னாலும் நம்ம ஜெபிக்க மாட்டோம். தனி ஜெபம் ஜெபிப்பது இல்லை, குடும்ப ஜெபம் ஜெபிப்பது இல்லை. சபையில் வந்தால் எல்லாம் ஜெபிப்பாங்க, நம்ம ஏதோ வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனால் பாருங்க, நம்ம ஜெபிப்பதற்கான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யோனாவே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமே. இந்த யோனா என்ன செய்தான், நீ எப்படி தான் ஜெபிக்காமல் இருந்தால் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். யோனா ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்றே, எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவன் ஆயிற்றே, அப்போ நிச்சயமாகவே அவருக்கு ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டுமே என்றுதான் நம்ம யோசிப்போம். But he failed to pray. யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தால் அவர் சொன்ன வார்த்தையை கேட்பதற்கு ஜெபித்திருக்க வேண்டுமே. எத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக மீனின் வயிற்றில் இருந்தபோது தான் 3 நாள் கழித்து அவன் விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு போராட்டம் என்னென்னா, ஜெபத்தை தடை செய்வது தான் சாத்தானுடைய பெரிய ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில். நமக்கெல்லாம் தெரியும், ஜெபிக்கணும்னு நல்லா தெரியும். ஜெபித்தால் கர்த்தர் பதில் தருவார் என்பது தெரியும். ஜெபித்தால் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளினால் பேசுவார் என்பது நமக்கு தெரியும். பட் வி டோன்ட். அது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கோம். ஜெபிக்க முழங்கால் போட்டால் தான் தூக்கம் வரும். ஜெபிக்க முழங்கால் போட்டால் தான் நமக்கு வந்து அன்றைக்குள்ள வேலையெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஜெபிக்க முழங்கால் பண்ணிட்டா தான் பாத்ரூம் போயிட்டு வரணும்னு தோணும். ஜெபிக்க தண்ணி தாகம் வந்துடும், கீழே போய் தண்ணி எடுத்து வரலாம் கிச்சனில் போய். எல்லா நினைப்பு அப்போ தான் வரும். ஜெபத்திற்காக சாத்தான் பல தடைகளை கொண்டு வருகிறான். ஆனால் ஏன் தேவ பிள்ளை ஜெபிக்காக இருக்காங்க தெரியுமா? சிலருடைய வாழ்க்கையில் யோனாவை போல் பின்மாற்றம் அடைந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சாத்தான் வந்து அவளை வஞ்சித்து விடுகிறான். அவன் சொல்கிறான், அவனை பார்த்து, நீ என்னப்பா இவ்வளோ குற்றம் பண்ணிட்டியே, நீ தீர்க்கதரிசி சொல்கிற, நீ விட்டு ஓடிட்டியே, ஒன்று அவர் போக சொன்னது ஒரு நினைவே, நீ எங்கே போனேன்? யோப்பாவுக்கு வந்து நீ படகுல எடுத்து உட்காந்துக்க, நீ எப்படி அவரை ஜெபிக்க முடியும்? How can you pray? உள்ளத்தில் குற்ற மனப்பான்மையை கொண்டு வந்து நம்மை குற்றப்படுத்தி நம்ம ஜெபிக்காமல் இருப்பதற்காக நம்ம குற்றப்படுத்துகிற ஒரு எதிரி நமக்கு உண்டு.
ஆகவே தான் இன்றைக்கு அநேக ஜெபிப்பில் தவறி இருக்கிறாங்க. அந்த யோனாவோட வார்த்தை அப்படி யோசிச்சிருக்கலாம். ஒரு வேளை நான் தேவனுடைய தீர்க்கதரிசியும் சொல்லப்பட்டவன், ஆனால் பிறகு நான் இப்போ ஜெபிக்கலை, நான் இப்போ எப்படி ஜெபிக்க முடியும், மறுபடியும் நான் ஜெபித்தா அவர் கேட்பாரா, அவர் ஏன் கேட்பாரு என்று சொல்லி நான் மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிவிட்டேன் என்கிற ஒரு குற்ற மனப்பான்மையினாலே ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆனால் குற்றம் சாட்டும்படியாக சாத்தான் எழும்பி நின்றான் என்பதாக வேதம் சொல்லி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியாகிய யோசுவாவின் பக்கத்தில் அவன் மூலமாக அவனுக்கு விரோதமாக குற்றம் சுமத்தும்படியாக சாத்தான் எழும்பி நின்றான் என்று வேதம் கற்றுத்தருகிறது. கடைசி நாள் வெளிப்படுத்த சொல்லப்படுகிறது, நம்முடைய சகோதரர் மேலே இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி. there is a day coming. அந்த நாளில் கர்த்தர் சாத்தானுடைய வஞ்சனைகளை எல்லாம் விடுவித்து போட்டு அவனை அழித்து போடுவார். தன்னுடைய நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார். ஆனால் அது வரைக்கும் நாம் அதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தாவே நம்முடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று அவரை பார்த்து நம்ம துதிக்கணும். கர்த்தாவே நம்முடைய அன்பு பெரியது என்று சொல்லி நம்ம அவரை துதிக்கணும். என்ன நடந்தாலும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை நீ தருகிறீர், நான் ஜெபிக்கலாம், ஜெபிக்க எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர், எனக்கு என்று கர்த்தா நான் ஜெபிக்கிற ஜெபத்தை நீ கேட்பீர் என்று சொல்லி நம்ம ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். யோனா நினைத்திருக்கலாம், ஒருவேளை நான் ஜெபித்தா எப்படி கர்த்தர் கேட்பார், நான் விட்டு ஓடி போறேனே என்று அவன் நினைத்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் அப்படி நினைத்திருந்தாலும் கூட இன்றைக்கு ஒரு ஜெபத்தை ஜெபிக்க நீங்கள் அர்ப்பணித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து மறுபடியும் திரும்ப கொண்டு வருவார். அந்த ஜெபத்தில் கர்த்தர் வல்லமையால் கர்த்தர் பதில் அள்ளிப்பாக உதவி செய்வார். ஆனால் அதை விட அதிகமாக யோனாவின் சரித்திரத்தை முழுமையாக வாசிக்கும் பொழுது அவன் எதற்காக ஜெபிக்காமல் இருந்திருப்பான் என்று பார்த்தா, அந்த உள்ளத்தில் ஒரு ஆவிக்குரிய நிர்விசாரம், ஒரு மனமேட்டிமை, கம்ப்ளைசன்சி, தட் வாஸ் வாட் வாஸ் இன் ஹிஸ் ஹார்ட். அவன் நினைத்திருப்பான், நான் தான் தீர்க்கதரிசி ஆயிற்றே, அதனால் எனக்கு இந்த ரூல்ஸ்லாம் அப்ளை ஆகாது, நான் கர்த்தரை கேட்குறேன், நான் சொல்ல வார்த்தையை மற்றவங்க கேட்கணும், நான் தான் அவசரத்தை கேட்குறேனே, இப்போ நான் மற்றவங்கள சொன்னால் அவங்க கேட்கணும், ஆனால் நான் அதை செய்ய வேண்டிய தேவையில்லை, எல்லாரும் ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை என்கிற ஒரு எண்ணத்தை சாத்தான் நமக்குள்ளாக கொண்டு வருகிறான். அதான் மனதுக்குள்ளாக இருக்கிற ஒரு மேட்டு இன்றைக்கு அநேக எழுப்புதல் ஊழியங்கள் கவிழ்க்கப்பட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, சாத்தான் அப்படியாக அந்த தலைவர்களை வஞ்சித்து விடுகிறான். சொல்கிறான், உன் மூலமாக அற்புதம் நடக்குதப்பா, நீ ஜெபித்தா கர்த்தர் கேட்குறாரே, நீ ஜெபித்தா மாற்றங்கள் வருகிறதே, அதனால் உனக்கு இதெல்லாம் எக்ஸம்ஷன், நீ இதில் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீ ஜெபிக்கலையா பரவாயில்ல, நீ இன்னும் ஊழியம் செய்யலாம், ஏன்னா இன்னும் அற்புதம் தான் நடக்குதே என்று சொல்லி இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக முயற்சி செய்கிற வஞ்சனையின் ஆவியை கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. யோனாவோட வாழ்க்கையில அப்படித்தான் அவன் முழுமையாக இழுக்கப்பட்டு போயிட்டான். தன்னாலே நினைந்திருந்தான். he was filled with his own pride. என்னால் இதை முடியும், என்னால் இதை செய்ய முடியும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது. யோசித்து பாருங்க, அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களில் வாசித்து பார்த்தோம்னா, அதில் அவன் சொன்ன ஒரு யோனாவுடைய ஜெபம் அங்கே காணப்படுகிறது. யோனாவுடைய ஜெபம் அது பார்த்தீங்கன்னா 6 வசனம் தான். அந்த வசனத்தை இங்கெல்லாம் முழுமையாக நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆனால் எல்லாம் ஒரு நல்ல ஜெபமாக தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு தடவை அது ஆழமாக வாசித்து பாருங்கள். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு தன்மை காணப்படுகிறது, தன்னை பற்றிய காரியம் காணப்படுகிறது என்பதை யோசித்து பாருங்கள். In English it says, and I cried out to the Lord, I cried out to the Lord because of my affliction, and he answered me. Out of the belly of Sheol I cried, and you heard my voice. அதை போய் தமிழில் நீ ஆங்கிலத்தில் வாசித்து பார்க்கலாம். நான் ஆங்கிலத்தில் அதை வாசித்து பார்த்தேன். அதில் எங்கெங்கெல்லாம் ஐ, மீ, மை என்று சொல்லப்பட்டு எல்லாம் அண்டர்லைன் பண்ணி பார்த்தேன். எத்தனை முறை சொல்லிப்பான்னு நினைக்கிறீங்க? 6 வசனத்தில் 21 முறை யோனா சொன்ன ஜெபத்திலாம் தான்ங்கிறது தான் இருந்தது. நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்க, நான் இதை செய்த நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்க, நான் தான் பெரிய ஆள், நான் தான் அப்படி செஞ்சுட்டேன். தன்னாலே நிரம்பி இருந்தான். He was an idol for himself. He was not really having a true prayer. It was just a transactional prayer that he had with God. He was praying all right. But for that moment, for that advantage, எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும், இப்போ எனக்கு ஒரு பிரயோஜனம் வேணும், அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அதற்காக மாத்திரம் தான் அவன் ஜெபித்தான். அதை ஜெபிப்பது தவறல்ல. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக நாம் ஜெபிக்கணும், கர்த்தர் விடுதலை தருவார். ஆனால் பாருங்க, கர்த்தர் ஒரு உன்னதமான ஜெபத்தை கூட நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதுதான் ஆவிக்குரிய ஒரு ஜெபம். கர்த்தாவை நிரம்பி, கர்த்தாவை நீர் பெரியவர் என்று சொல்லுகிற ஜெபம் தான் நமக்கு தேவை. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலலாம் தன்னை பற்றியே இருந்தது. அவன் அதை தான் சொல்லிட்டான், நான் செஞ்சேன், இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை சொல்லி பெருமையாக அவன் ஜெபித்தான். ஒரு ஆயக்காரனோட ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொன்னான், தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். Such a small and sweet prayer, that's all he prayed.
அதே சமயத்தில் ஒரு பரிசேயன் வந்தான், கர்த்தாவே நான் அநேக பாவிகளைப் போலவும் ஆயக்காரரை போலவும் இல்லாததுனாலே நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நான் தசபாகம் கொடுக்குறேன், நான் என்னுடைய சம்பாத்தியத்தெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், நான் சொல்லுகிறேன் பாருங்க, நான் செய்கிறேன். கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், அவன் அல்ல இவன் தான் நீதிமானாக்கப்பட்டவன். நான் வீட்டுக்கு போனான். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கலாம் ஒரே ரெண்டே ஜெபமாக தான் இருக்க முடியும். ஒன்று ஆவிக்குரிய ஜெபமாக இருக்கணும், அல்லது மாம்சத்தில் உள்ள ஜெபமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஜெபம்னா கர்த்தரை நோக்கி தேவோடு உறவாடுகிற ஒரு ஜெபம். ஒரு மாம்சத்துக்கு ஜெபம்னா நம்முடைய மனம் ஜெபிக்கிறது, நம்முடைய விருப்பப்படியாக ஜெபிக்கிறது, இந்த மாம்சமும் மனமும் விரும்பினதை போல ஜெபிக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், ஆனாலும் உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது அல்லவா? We have to think and ask God, how is my prayer? How is my prayer? கர்த்தரை கேட்டு பார்க்கணும். ஆண்ட்ரூ ஸ்ட்ராம் என்கிற ஒரு தேவ மனிதர் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். சொல்லியிருக்க காரியத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாக இருக்க அவர் எழுதியிருக்கிறது. Spiritual pride has been the underlying root cause of the fall of many ministries. The fatal presumption that all must be well despite whatever sin or deception they are involved in, just because of the anointing is still there and the miracles are still happening, is so uncommon. சாதாரணமாக யோசித்துக்கொள்ளும், எல்லாம் சரியாக தான் இருக்கணும். ஆமாம், நான் சின்ன தவறு பண்ணிட்டேன், என்னுடைய உள்ளத்தில் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன். இன்றைக்கி கர்த்தர் அப்போதான் செய்கிறார்ல, பரவாயில்ல, சரியாக தான் இருந்திருக்கணும். எவ்ரிதிங் மஸ்ட் பி குட் என்று நம்மளையே நாம் நியாயப்படுத்திக் கொள்வது. அநேகரோட வாழ்க்கை அப்படித்தான். இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் பலர் கர்த்தரை விலகி போயிட்டாங்க. சிலர் ட்ரங்கர்ஸ் ஆகிட்டாங்களாம். ஏன் அப்படி போயிருக்காங்க? அவர் எழுதுகிறார், முழுமையாக வாசித்து பார்த்தா தெரியும். It says very clearly, you would be amazed at the excuses that such a deceived individuals come up with as to why a certain sin is okay for them, even though it's certainly not okay for others. உள்ள வஞ்சிக்கப்பட்டதுனால அவங்க சொல்லுவாங்க, இது நான் செய்கிறது சரிதான், மற்றவங்க செய்யக்கூடாது. It is such a deceived mind, will come up with excuses for that. Are you deceived? You have to ask yourself the question. Just because you're coming to church, just because you're coming to giving an offering to the church, does not excuse the behavior. You have to understand that. But the enemy will come and give you so much excuses. Oh, it is because of that you're okay. You've been saved one day, so you're okay. You did that only once, you're okay. But it is not okay if you know that somebody else did the same thing. It is definitely not okay. You have to condemn them, excommunicate them from the church. But it is okay if you do it. That is the deception that Jonah has given himself into. அநேகரோட ஜெபம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மாம்சத்துக்கான ஜெபமாக தான் இருக்குது. ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ் என்கிற ஒரு புத்தகம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் டெவில் ஜூனியர் டெவிலுக்கு பல கடிதங்களை எழுதப்பட்ட ஒரு புத்தகம். C.S. லூயிஸ் 1940களில் எழுதின ஒரு புத்தகம். அநேகர் அதை வாசித்து பயன்படுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அதில் யாரை பற்றி எழுதியிருக்கிறதோ அந்த மனிதனை குறித்து நேரடியாக ஒன்றும் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மனிதனை குறித்து பிசாசுகள் என்ன பேசி கொண்டுகிறது என்பதை அந்த டைரியிலே லெட்டர்ஸில் படித்து கொள்ளலாம். இந்த சீனியர் டெவில் தான் அங்கிள் டெவில். அவர் நெஃப்யூக்கு எழுதுகிறாரு. அவர் தான் அவருக்கு அப்ரெண்டிஸ் டெவில். அப்ரெண்டிஸ் சொல்கிறாரு, அவனை எப்படியாவது சர்ச்சுக்கு போகாமல் கூட பார்த்துக்க, நீ அவனை ஜெபிக்காமல் பார்த்துக்க, அப்படி தான் அவர் எழுதுகிறாரு. சீனியர் டெவில் எழுதுகிறாரு. அதில் அவர் எழுதுகிற ஒரு காரியம் அதுதான். சீனியர் டெவில் எழுதுகிறார் ஜூனியர் டெவிலுக்கு, இஸ் prayer itself is an unbreakable fortress. Devil knows that. Prayer itself is an unbreakable fortress. The attempt to lift the mind beyond just merely human, even for a brief period, we should not allow. அந்த ஜெபத்தில் வந்தால் அவங்க மாம்சத்தை மாறி ஆவிக்குரியெல்லாம் மாறிடுவாங்க. அதை கொஞ்சம் நேரம் கூட அலோவ் பண்ணக்கூடாது. Then he says, a distracted prayer is a very good start for the ruin of a Christian's life. என்ன சொல்கிறான்? அப்போ டெவில் தான் சொல்கிறான், நீ ஜெபிக்க உட்கார்றே, அப்போ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் என் வேலை. நீ டிஸ்ட்ராக்டட் பண்ணிட்ட ஜோபத்தில், that is the beginning, it's a very good start of my life, that you will be a ruined Christian. நீ வாழ்க்கை ஒரு சீரழிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக தான் இருப்ப. அந்த ஜபத்தில் மட்டும் நான் கையை வச்சா போதும். அதுதான் விரும்புகிற காரியம். எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அப்படி உட்காந்து ஜபித்து தான் இருப்பாங்க. ஆனால் அதே திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் லிஸ்ட்டோட 5 டாஸ்கில் ஞாபகத்துக்கு வரும்.
நானே பார்த்துக்கேன். இட் இஸ் வெரி ஹார்ட் டு ரெசிஸ்ட் தேட். when you resist that, you see the victory that you will get. நான் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, ஜெபிக்கும் போது காலையில் அப்போ தான் ஞாபகம் வரும். ஸோ இந்த குறிப்பிட்ட நபர் ஒன்று சொன்னார் நேற்று, சர்ச்சை விஷயமாக தான் வரும். நான் அவருக்கு பதிலே சொல்லலையே, நான் இப்போ உடனே பதில் அனுப்பணும். அப்போ நான் ஜெபத்துக்கு எடுத்து நான் பதில் அனுப்புன்னு வச்சுங்க, ஜெபம் எப்படி விளங்கும்? It may be a very good work that you think you are being distracted in your prayer, but that is exactly what the devil wants. இன்னும் சிலர் வாழ்க்கையில் வருவோம், அப்போ தான் ஷாப்பிங்லாம் ஞாபகம் வரும். வீட்டுக்கு அது தேவை, வாங்கலை பார்த்தீங்களா, இந்த ஃப்ரிட்ஜில் தான் காலி ஆகிடுச்சு, இப்போ தான் வாங்கலையே, எழுதி வச்சுக்கணும், அந்த ஞாபகம்லாம் அப்போ தான் வரும். That is the ploy of the enemy, to distract yourself so that your prayer is distracted. இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் இது கனநித்திரை நாவை கிரியை செய்து கொண்டிருக்குது. If you are affected like that, today we are going to pray that God will send a deliverance from the distraction that the enemy is trying to plant upon your heart. ஜெப நேரத்துக்கு ஒரு தடைகள் விலகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார், உதவி செய்வார். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, யோனாவோ போல, அப்போ தான் அவங்களுக்கு ஃபுல்லாக they will be thinking about all themselves. அதனால் ஜெபிக்கவே மாட்டாங்க. A distracted prayer is much better than no prayer at all. ஸோ உங்களால் ஜெபிக்க முடியலையா, persevere, kneel down and keep on praying, asking God, I want to move to the place, oh Lord, where I am praying in the spirit, oh Lord. ஆனால் அதுக்காக நான் அதே மாத்திரம் யோசித்து கொண்டு ஜெபிக்கிறதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒரு தானியேலுடைய ஜெபத்தை நிறுத்துவதற்காக சாத்தான் எவ்வளோ போராடினா பாருங்க, அதனால் முடியலை. ஆனால் யோனாவுடைய ஜெபம் நிறுத்தப்பட்டதுனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தது. ஜெபம் நிறுத்தப்பட்டதுனால தான் வாழ்க்கையில் தோல்வி வந்தது. இப்போ தான் கடைசியாக அந்த 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோனா கர்த்தரை நோக்கி மீனின் வயிற்றில் இருந்து விண்ணப்பம் பண்ணினான். ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை நம்ம எப்படி இந்த ஜெபத்துக்கு கத்த கேட்பாருன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் ஜெபத்தை கூட கத்த கேட்டார். Whether there is a distracted prayer or whatever, God hears that. You know the type of prayer that we need to have. யோனா ஜெபித்ததெல்லாம் நான் என்னுடைய எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணார். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எப்படி தெரியுமா? C.S. Lewis சொன்ன ஒரு காரியம் இருக்குது. For most of us, the prayer in Gethsemane is the only model. The prayer in Gethsemane is the only model. Removing the mountains can wait. கெத்செமனேல இயேசு ஜெபித்தது தான் நம்முடைய ஜெபம் மாதிரியா இருக்க வேண்டும். மலைகளை பெயர்க்கத்தக்க ஜெபம் தேவையில்லை இப்பொழுது. அதான் சொல்லுகிற காரியம். We keep thinking that, we can make all the noise in the prayer. We can shout all those things, but there is no surrender. அந்த யோனாவோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறாருன்னா, உங்களுடைய செய்த பொறுத்துகளை நிறைவேற்றும். அதான் ஜெபம் பண்ணார். நான் மாயைகளை சிலர் பின்பற்றுறாங்க, நான் உமக்கு நன்றி செலுத்துவேன், நான் செய்த பொறுத்துகளை நிறைவேற்றுவேன், அவ்வளோதான் ஜெபித்தார். ஒழிய முழுமையாக மனம் மாறுகிற ஒரு மனமாற்றத்தின் ஜெபமாக அது இல்லை. அது தேவனோடு கூட உறவாடுகிற உறவின் ஜெபமாக அது இல்லை. ஆனால் தேவனத்தில் ஒரு பார்கென் பண்ணுகிற ஜெபமாக இருந்தது. என்னை வெளியே கொண்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிருவேன், அந்த வார்த்தையை போய் சொல்லிடுவேன். நினிவேல அவ்வளோ தான் சொன்னாங்க. நான் உமக்காக இருப்பேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் பார்த்த மன்னியும் சொன்னாரா? சொல்லலை. பட் he said that I will thank you. If I come out, I will just go preach in Nineveh. அவ்வளோதான். That is the only promise. அநேக நம்ம இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிஸ்டாக தான் இருக்கிறோம். நமக்கு வேணுங்கிற அந்த தேவைக்கு நான் என்ன ஜெபிக்கணுமோ நம்ம நல்லா தெரியும், அது மட்டும் தான் ஜெபிப்போம், அதுக்கு மேலே ஜெபிக்க மாட்டோம். ஆனால் அந்த ஜெபத்தை கூட கத்த கேட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கூட கத்த கேட்டார். வேதம் என்ன சொல்லுகிறது? யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அது தமிழ் பார்த்தா கட்டளையிட்டார்னு போட்டுருக்குது. அது கூட இல்லை, இங்கிலீஷில் போட்டது God didn't command the fish. God என்ன பண்ணாராம்? He spoke to the fish. கர்த்தர் பேசினார், ஹே மீன் போய் போட்டிருப்பா அப்படின்னாரு. ஒரு ஆலோசனை கொடுத்தாரு, அது போய் சரி கீழ் பண்ணிச்சு. மனுஷன் பேச முடியாது, கட்டளை கொடுத்தா கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஜெபத்தை கூட கத்த கேட்டார். கிருபை வெளியே கொண்டு போட்டாச்சு. இப்போ இந்த மனிதன் போகிறான், நினைவு பட்டணத்து போகிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? உடனடியாக போய் சொன்ன வார்த்தை நிறைவேற்றணும் இல்லை. அதே போல் யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகாபெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். பாருங்க, சின்ன பிரசங்கம் தான், 8 வார்த்தை தான் கர்த்தர் சொன்னார். இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அவ்வளோதான். அவன் அந்த வசனத்தை பற்றி தான் சொன்னான், வேறு எதுவுமே செய்யலாமல். யோசிக்கலாம், இந்த மனுஷனே பின்மாட்டிலேருந்து வரான், ஏதோ ஒரு பேருக்கு உழிசிதுக்காக வந்திருக்கான், 8 வருஷம் வார்த்தையை சொல்கிறான், யார் கேட்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க என்று நம்ம யோசிக்கலாம்.
ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டே ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அந்த அந்த நாளில் நினிவேலே ராஜாவாக இருந்தது சல்மனசார், 2வது சல்மனசார் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா. நம்ம வேதபுத்தத்தில் வாசிக்கும்போது சல்மனசார் என்கிற ராஜாக்களை குறித்து நம்ம வாசிக்கலாம். அதில் 2வது சல்மனசார் என்கிற ராஜா அரசாட்சி செய்தார் என்பதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள், வரலாற்று வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த ராஜா தான் பார்த்தா அந்த ராஜாவுக்கு வார்த்தையெல்லாம் போயிடுச்சு. 8 வார்த்தை தான் சொன்னான். அந்த பாருங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹி பிகேம் த டாக் ஆஃப் த டவுன். பார்த்துருப்பாங்க அவனை, இந்த மனுஷன் மீன் வைத்துட்டு வந்திருக்கான்ப்பா, அவன் மேலாம் ஸ்மெல் அடிக்குது, அவன் மேலாம் கடல் பாசி சுற்றி இருக்குது, அவன் பயந்து போய் ஓடி வரான், ஐயோ மனந்திரும்புன்னு சொல்கிறான். ஏதாவது நடந்ததுக்கு உண்மையுமே பயந்துட்டாங்க. ஏன்னா இயேசு தான் சொல்கிறாரு, யோனா தீர்க்கதரிசி அடையாளம் என்று வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. என்ன அடையாளம்? இந்த யோனா மீன் வயிற்றுலேருந்து வந்த அடையாளம் எல்லாம் பார்த்து பயந்து உடனடியாக மனந்திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு சொன்ன கதை சொன்ன அந்த வார்த்தை, அந்த சின்ன வார்த்தை தான், அந்த 8 வார்த்தை தான், அந்த சின்ன பிரசங்கம் தான். அதை 3 நாளில் 1 நாள் தான் அவன் பண்ணினான். ஆனால் உடனடியாக கர்த்தர் பெரிய மாற்றத்தை தந்தார். நம்மளாம் இப்போ பார்க்குறோம், எவ்வளவோ எழுப்புதல் ஊழியர் நடந்து கொண்டு வருது. எத்தனையோ பேர் தான் இப்போ டிவியில் பேசுகிறாங்க, தொலைக்காட்சி ரேடியோவில் பேசுகிறாங்க, நம்ம ஆராதனை நடத்துகிறோம், ஜெபிக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் செய்கிறோம், வெளியில் போய் காஸ்பல் டாக் பண்ணுறோம், எத்தனை பேர் ரட்சித்து இருக்கிறோம். How many people have changed? How many people have repented and come to the Lord? ஆனால் இவன் பாருங்கள், 3 நாள் 1 நாள் தான் பிரயாணம் பண்ணான், 1,20,000 மக்கள் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ஹல்லேலூயா. 100% ஒரு அறுவடை காணப்பட்டது. ஏன்? அந்த சின்ன காரியத்தை கூட கர்த்தர் கேட்பாரு. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் என்ன செய்ய முடியும், நான் தான் எனக்கு 10,000 பிரச்சனை இருக்குது, நான் எங்கே ஊழியம் செய்ய முடியும், நான் எங்கே காஸ்பல் சொல்ல முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த சின்ன காரியத்தை நீங்கள் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா போதும், God can use you to bring about a mighty revival upon the entire city. சியாட்டில் மாறுவதற்கு நீங்கள் உதவி செய்தால் போதும், சியாட்டில் மாறுவதற்கு நீங்கள் எழுந்து இதாக செய்தால் போதும், கர்த்தர் சொன்ன காரியத்தை கேட்டு கர்த்தாவே நான் செய்வேன் என்று முன் வந்தால் போதும். அப்படி செய்யும்போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை சொன்ன யோனாவோட வாழ்க்கையில் பாருங்கள், அவ்வளவு அவன் ஜெபிக்கிறதுல ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தால் கூட, இன்னுமா கர்த்தர் இருதயத்தை அறியாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கேட்டு உடனடியாக பெரிய கிருபைகளை தந்தால் அந்த தேசம் முழுமையாக இருந்த காரியங்களை பார்த்துட்டு பெரிய மனந்திருவு உண்டாயிற்று. ஆனால் இனிமே அப்படி என்ன பாவம் செய்ததுப்பா என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். நாகூமின் புஸ்தகம், அதில் 3 அதிகாரம் தான் இருக்குது, 3 அதிகாரம் நாகூமின் தீர்க்க புஸ்தகம். அந்த 3 அதிகாரங்களும் நினிவே குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள், நினிவேக்கு விரோதமாக சொல்லப்பட்ட வசனங்கள். அதை பார்க்கும்போது அங்கே நடந்த பிரச்சனைகளை பார்த்தா, நாகூம் 1வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மதுபானத்தினால் அடிமைப்பட்ட ஒரு நகரமாக அது காணப்பட்டதுதான். மதுபானத்தினால் ஏதோ அடிமைப்பட்டவர்களாக குடித்து வெறித்திருந்தார்கள் என்று அந்த நகரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாகூம் 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு நகரமாக அந்த நகரம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாகூம் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அந்த இரத்த பழிகளின் நகரமாக இருந்தது, கொடுமைகளின் நகரமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த மக்கள் என்ன செய்வாங்களாம், ஜனங்களை கொலை செய்து தெருக்களை பிரேதங்களினாலே நிரப்பி விடுவார்களாம். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தே ஆர் ஃபாலிங் ஓவர் டெட் பாடிஸ். ஏன்னா ரோட்டில் அப்படி டெட் பாடிஸ் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்தில் நடந்திருக்கிறது. எல்லாம் மக்களுடைய பிரேதங்கள் அழுகி நாரி அந்த எலும்பு கூடுகள் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்கணும் என்பதற்காக ரோடு முழுமையாக வைத்திருந்தார்களாம். அப்படிப்பட்ட கொடுமைகளின் இரத்த பள்ளிகள் நகரமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நாகூம் 3வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அது வேசித்தனங்களின் ஒரு நகரமாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு நடக்கிறது தான் அங்கே அன்னைக்கு நடந்துக்குன்னு நம்ம யோசிக்கலாம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நகரத்துக்கு கர்த்தர் ஒரு மன்னிப்பை கொடுத்தார், கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்தார். அதெல்லாம் கர்த்தர் கேட்டு தாம் செய்ய நினைத்திருந்த தீங்கை செய்யாதபடிக்கு அவர் மனம் மாறினார். நான் யோசிக்கலாம், ஒருவேளை இந்த யோனா புஸ்தகத்தில் முக்கியமான காரியம் இதுதான், ஒரு நகரம் ரட்சிக்கப்பட்டு விட்டது. There's a revival upon an entire city, 120,000 people were saved. That is the biggest climax of the story என்று நம்ம நினைச்சிடலாம். அதோட முடிச்சிடலாமே, இந்த 4வது அதிகாரம் வேண்டாம், அந்த அதிகாரத்தை கட்டிச்சு எடுத்துக்கலாமே. ஆனால் அது முடியலை. கர்த்தர் வைத்திருக்க முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் மாதிரி வைத்திருந்தார். யோனா அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு பெரிய மன வாழ்வு, சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. அவர் பெரிய எரிச்சல் ஆயிட்டார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத யோனாவின் அதிகாரம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருந்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு செய்யாமல் இருந்தார். 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது.
அவன் மிகவும் கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்திலே இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையாம். நான் முதலே சொன்னேனே, அப்போயே சொன்னேனே உங்ககிட்ட, இது நிமித்தமே நான் முன்பாக தர்ஷிஸுக்கு ஓடி போகிறேன் என்று சொன்னேன். இப்போ எதுக்கு ஊழியது வரலாம் இப்போ தான் தெரிஞ்சிருக்குது கதை. இது வரைக்கும் புத்தகத்தில் சொல்லப்படலை. எதுக்காக இவனா ஓடி போனார்? ஏன் சொன்ன வேலையை செய்ய வேண்டியதானே? இப்போ தான் முதல்ல சொல்கிறாரு, எனக்கு தெரியும் உண்மை பற்றி. நம்ம தமிழில் சொன்னேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதான் முதலே சொன்னேனே அப்படின்னா சொல்லியிருப்பார் அவர் தேவனை பார்த்து. உண்மை பற்றி எனக்கு தெரியும், அதான் முதலே சொன்னேன். இதெல்லாம் வேண்டாம், வேண்டாத வேலை நான் ஓடி போகிறேன் சொன்னேன், விட்டுருக்கலாம் இல்லை என்று சொல்லுகிறான். என்ன தெரியும் உண்மை பற்றி? நீர் எப்படிப்பட்டவரா? நீடிய இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று அறிவேன். தீங்குக்கு மனஸ்தாப்படுகிறவா இருக்கிறீர் என்று அறிவேன். நீ தெரிஞ்சுதான் ஓடி போகிறேன்னா, நீ இப்படி மனம் திரும்ப தெரியும், நீ என் மேலே அப்படி இறக்க மறந்துடுவேரு. நான் ஓடி போனால் நீ சொந்தமாக இருப்பீங்க, மன்னிச்சுடுவீங்க, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ டோன்ட் வாண்ட் த சேம் blessing for that guy. I want all of the blessing for me. I want your goodness for me. I want your love for me. I want your forgiveness for me. I want your mercy for me. Not for that guy. Not for that girl. அதுதான் அந்த உள்ளத்தில் பெரிய ஒரு போராட்டம். எவ்வளவு தனத்தை பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒருவேளை இதை நம்ம யோசிக்கலாம், நம்ம சாதாரணமான நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. யோனாவோட வாழ்க்கை உண்மையிலே பிரச்சனை தான் இருந்தது. இந்த அசீரியர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தில் எல்லாரையும் கொன்றவர்கள், எதிராக வந்தவங்க. அவங்க ஃப்ரெண்ட்லி நேஷன் கிடையாது, அவங்க எதிர்த்து வருகிற தேசம். அவளுக்கு மூலமாக இஸ்ரவேலர் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ போய் யாராவது ஒரு யூத மனிதன் ஒரு எழுப்பி, நீ போப்பா காசாவுக்கு போ, அங்கே போய் ப்ரீச் பண்ணு, அவங்களாம் ரிப்பன் பண்ணட்டும், நீ போய் ப்ரீச் பண்ணா, உன் வார்த்தையை நான் கேட்டு அவங்கள ரட்சிக்கிறேன்னு சொன்னால் யார் போவான்? நீங்கள் போவீங்களா? அல்லது ஹிட்லரோட நாட்டில் இருந்த யூதர்களை பார்த்து இப்போ ஹிட்லருக்கு நீ சுவிசேஷத்தை சொல்லு, நான் ஜெர்மனி தேசத்தை ரட்சிக்க போகிறேன்னு சொன்னால் யார் போவார்கள்? ஆனால் அதே காரியத்தை யோசித்து பார்க்கும்போது நம்ம யோசிக்கிறோம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம யோசித்து பார்க்கணும்? நான் போய் சொல்லுவேன், நாளைக்கு மன்னிப்பு கேட்பேன், நீ மன்னிச்சிடணும். அவன் ஒரு போய் சொல்லிட்டான் பாருங்கள், அது மன்னிக்க முடியாத குற்றம். நான் வாழலாம் முழுவே மன்னிக்க மாட்டேன். அவன் ஒரு இப்படி வார்த்தை சொல்லிட்டான்ல, மன்னிக்கவே மாட்டேன். ஏதோ நடக்காத மாதிரி நடந்துக்கிறேன் மேபி, ஆனால் பாருங்கள் மன்னிக்கவே மாட்டேன். C.S. Lewis says this quote. He says, to be a Christian means to forgive the inexcusable because God has forgiven the inexcusable in you. மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்திருக்கிற உங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்க, மன்னிக்கவே முடியாத மற்ற குற்றங்களை நீங்கள் மன்னிப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோனாவோட வாழ்க்கை அதுதான் பிரச்சனை. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? அவங்க எப்படி மன்னிக்கப்படலாம்? அதுக்காக தான் நான் ஓடி போகிறேன்னு சொன்னேன். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் ஓடி போகிறேன். That is the climax. That is the climax of the man of God. That is the book of Jonah is written for you and me who walk in faith, not for the world, not for the people of Nineveh. It is not written for people who are outside. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நாம் அவரை போல அன்போடு இருக்கிறதுக்கு நாம் எப்படி தயாராக இருக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது? ரோமர்கள் நிருபம் 13வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எல்லாம் எழுமினிருந்து ஜெபிக்கலாம் தேவ சமூகத்திலே. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம இப்போ தேவசனுடைய இருதயத்தை ஆயத்தமாக்கி இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று நம்ம அவரிடத்தில் கேட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களே ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்களே உங்கள் உள்ளத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவை நோக்கி, கர்த்தாவே நான் யோனாவை போல் என்னென்ன இடங்களில் இருக்கிறேன், என்னென்ன காரியங்களை மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே, நான் டிஸ்ட்ராக்டட் பெயராக இருக்கிறேன், பல சமயம் ஜெபிக்காமல் இருக்கிறேன், மன்னியும். ஜெபித்தும் கூட நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு என் ஜபத்தில் நான் அதில் ஈடுபடலை, நான் மற்ற ஏதோ காரில் யோசித்து கொண்டு ஜெபிக்க நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். என்னோடய வாய் ஜெபிக்கிறது நான் உள்ளமோ வேற எங்கே யோசித்து கொண்டு டிஸ்ட்ராக்டட் ப்ரேயர் என் வாழ்க்கையில் இருக்கிறது, மன்னிங்க. ஹெல்ப் மீ ஓ லார்ட் டு கம் டு அ பிளேஸ் ஆஃப் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி நீங்கள் கேளுங்க.
தகப்பனே, நான் ஒரு யோனாவை போல அவர் எவ்வளவோ கஷ்டத்தில் இருந்தாலும் கூட அவர் அந்த ஒரு காரியத்தை கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தார். ஒரு எழுப்புதலை அனுப்புனீங்களே, வாட் மஸ்ட் ஐ டூ? அந்த ஒரு காரியத்தை கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. 8 வசனத்தை சொல்லணுமா, வார்த்தையை சொல்லணுமா, நான் ஆயத்தமாக இருக்கிறேன், அதுக்காக என்ன அர்ப்பணிக்கிறேன். அதற்கு மேலே தகப்பனே, நான் அன்பு கூறுகிறவனாக இருக்கணும் கர்த்தாவே. உண்மையாகவே தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொண்டவனாக, பிறரை நேசிக்கிறவனாக அன்பு கூறுவலாக இருக்கணும் கர்த்தாவே. இப்பொழுது நான் தெய்வ சமூகத்தில் எனக்கு விரோதமாக, நான் யாருக்கு விரோதமாக என்ன காரியத்தை நினைத்திருக்கிறேனோ அந்த காரியத்தில் நான் மன்னிக்க விரும்புகிறேன். தேவனுடைய சமூகத்தில் நான் அவர்களை மன்னிக்கிறேன். எனக்கு கிருபை தாரும். By an act of will I forgive everyone about whom I have something against, O Lord. Lord, the same love that you showed me, the same grace that you showed me, the same mercy that you showed me, I show to others, O Father, that they also will receive your mercy, O Lord, that I will be able to face them in heaven. I'll be able to face them in heaven, Lord. அதற்காக மன்னிக்கிறேன். If any of that is your prayer, would you raise up your hand? I want to pray with you. God bless 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 you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உடைய கிருபை பெரியது ராஜா. நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி தீர்க்கதரிசியாகிய யோனாவின் கர்த்தாவே சரித்திரம் மூலமாக எங்களோடு கூட கர்த்தர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தூங்குகிற நீ வெள்ளித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து பிரகாசிப்பார் என்று சொன்னீங்களே. இன்றைக்கு தகப்பனே, கனநித்திரையில் இருக்கிற எங்களை விழித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் அனுப்பின செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அன்பற்றவர்களா கனநித்திரையில் இருக்கிறோம் கர்த்தாவை விழித்தெழ உதவி செய்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபமற்றவர்களாக கனநித்திரையில் இருக்கிறோம், விழித்தெழ உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யல கர்த்தாவே, கீழ்ப்படுகிறத கர்த்தாவே, கீழ்ப்படியாமல் கர்த்தாவே கனநித்திரையாக இருக்கிறோம், விழித்தெழ கர்த்தர் உதவி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபித்து அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே தேவனுடைய கரமோடு கூட செல்ல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ஃபாதர், கிராண்ட் them the grace, O Lord. கர்த்தாவே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக. எதற்காக நியமித்தீரோ அந்த காரியங்களை செய்வதற்கு கர்த்தாவை உறுதிப்படுத்தி எழுப்பி நிறுத்துவீராக ராஜா. தேவாதி தேவன் அப்படி செய்வதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரிய தேவனப்பா, நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. நாங்கள் உம்முடைய மனதுக்கு ஏற்றவர்களாக தகப்பனே, உண்மையான ஜெபிக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக தேவ பிள்ளைகளாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.